வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 150 வாட்ஸ் பவர் இன்வெர்ட்டர் ஃபார் யுவர் ஹோம். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சம்மர் வெக்கேஷனல் சீசனில் அடிக்கடி பவர் இன்டரப்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஒரு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு பேசிக் என்ன வேணும்னா ஒரு இன்வெர்ட்டர் மாடுல் வேணும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கு இன்வெர்ட்டர் மாடல். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இன்வெர்ட்டர் மாடலை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஹெச்எப் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்கும். கூடவே உங்களுக்கு வந்து ஒரு 2 மாஸ்பெட் இருக்கும். 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கு. ஐஆர்எஃப் 3205 2 மாஸ்பெட் இருக்கும். இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்குது. தென் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாடுல் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல மாடுல். இந்த மாடுலில் வந்து உங்களுக்கு TL494 ஐசி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு SG3524 ஆர் 25 அந்த ஐசி இருக்கலாம். ஒரு டிரைவ் போர்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது காம்பேக்டாக இருக்கும். இது நல்ல எஃபிஷியன்சி இருக்கும், பக்காவாக இருக்கும். இதோடைய சப்ளை வோல்ட் வந்து 12 வோல்ட் டிசி. ஆம்பியர் எவ்வளோ வேணால் இருக்கலாம். இதோடைய வாட்ஸ் அவுட்புட் வாட்ஸ் வந்து 150 வாட்ஸ். 150 வாட்ஸ் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபுல்லாகவே யூஸ் பண்ண வேண்டாம். அந்த கன்சம்ஷன் வந்து ஒரு 70% இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 70% அப்படிங்கிறது ஒரு 120 வாட்ஸ் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். 120 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிஎல்டிசி பேன் யூஸ் பண்ண முடியும். இதில் எல்இடி டியூப் லைட் இருந்தால் டியூப் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண அப்படிங்கிறது ஆம்பியரை பொறுத்தது. 12 வோல்ட் எவ்வளோ ஆம்பியர் பேட்ரி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தது. நாம் இப்போது 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர் பற்றி டீட்டெயில்ஸ் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுதான் மெயின். இந்த ஐசி SG3525 இந்த ஐசி இருக்கும். இந்த ஐசிலேருந்து 2 அவுட்புட் வரும் உங்களுக்கு. அவுட்புட் பி இருக்கு இல்லையா, அவுட்புட் பி, அவுட்புட் ஏ 2 இருக்கு இல்லையா. இதன் வழியாக என்ன ஆகுது, ஒரு ரெசன்ஸ் நெட்வொர்க் இல்லையா. 2 மாஸ்பெட் இருக்குது. இதில் IRF 520 யூஸ் பண்ணியிருக்கு. IRF Z44N2 யூஸ் பண்ணிக்கலாம். பட் 2 மாஸ்பெட் சேர்ந்து ட்ரைவ் பண்ணும். இந்த மாஸ்பெட்டுக்கு தேவையான சப்ளை வோல்ட் ட்ரைன் ஓகேவா. சப்ளை வோல்ட் எப்படி வரும்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேவா, இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இது வழியாக உங்களுக்கு இன்புட் வோல்ட் உள்ளே வருது. 12 வோல்ட் டிசி வருது. இது ஒரு ட்ரைனுக்கு போயிடும், இது ஒரு ட்ரைனுக்கு போயிடும் மாஸ்பெட்டில் ஓகேவா. ஸோ இது ப்ரைமரி என்ன உங்களுக்கு சுவிட்சிங் ஆகும்போது செகண்டரியில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு இந்த இடத்துல ஏசியாக வந்துடும். 230 வோல்ட் ஏசியாக வந்துடும். அதுதான் இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்களேன், இதே இந்த பாயிண்ட், இந்த 1 2 3 போட்டிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் தான் இதில் 1 2 3 அதுதான் சொல்லியிருக்கு. இது 2, இது 1, இது 3. இந்த சென்டர் பாயிண்டில் போய் இது பக்கம் 1, இந்த மாதிரி 1 ஓகே இதில். ஸோ இதுதான் அவுட்புட் வரும். இந்த வர்ற அவுட்புட் வோல்ட்டில் நாம் என்ன பண்ணலாம், 4 ரெக்டிஃபயர் 4 டயோடு யூஸ் பண்ணி நாம் அவுட்புட் டிசியை எடுத்துக்கலாம். டிசி டு டிசி கன்வெர்ட்டர் 12 வோல்ட் டிசி கொடுத்து 230 வோல்ட் டிசி அவுட்புட்டாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் சர்க்யூட்ஸ் இந்த சர்க்யூட்டு. இதில் தான் இன்புட் வோல்ட் கொடுக்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பவர் ஆன் இண்டிகேட்டர் இருக்குது. இதில் ஒரு பவர் ஆன் இண்டிகேட்டர் இருக்குது, ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. இது வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீசெட் இருக்குது. லாஸ்ட் கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. இதுலேயே 2 மாஸ்பெட்டுக்கு பதிலாக பாருங்கள் 4 மாஸ்பெட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி ஓகேவா. இது 150 வாட்ஸு. அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 300 வாட்ஸ் அவுட்புட் வரும் இந்த மாதிரி போர்டு ஓகே. அடுத்தடுத்த போர்டில் நான் பார்த்துக்கலாம். இது ப்ரைமரி, செகண்டரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிசி இங்கே நம்ம இந்த இடத்துல 12 வோல்ட் கொடுக்குறோம், 12 வோல்ட் டிசி. அப்போ கொடுக்குறப்போ என்னாவது 2 செட் ஆஃப் மாஸ்பெட், இது ஏ இது பி அல்லது பி ஆர் ஏ எது ஒன்று சுவிட்சிங் ஆகும்போது இந்த ப்ரைமரிலேருந்து செகண்டரிக்கு ஜம்ப் ஆகிற ஏசி வோல்ட் 230 வோல்ட் ஏசி இந்த 4 டயர்டு மூலிமா டிசியாக மாதிரி ஃபில்டர் ஆகி அவுட்புட் எடுத்துக்கலாம். அவுட்புட்டில் ஒருவேளை லோடு இல்லாத பொழுது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல 100Kலேருந்து 330K இதில் 270K யூஸ் பண்ணியிருக்கு. ஒரு பேரலெல்லாம் ப்ளஸ் மைனஸ்க்கு இடையில் ஒரு ரெசன்ஸு 1 வாட் ரெசன்ஸு யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ சர்க்யூட் இது அவுட்புட்டில் உங்களுக்கு லோடு வேரியேஷன்ஸ் எதையாவது இருந்தால் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு, இது சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்குது. இதுதான் சிம்பிள் சர்க்யூட்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா. சரி, இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாம். அதான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் போர்டு. உங்களுக்கு இந்த போர்டு பற்றி டீட்டெயில்ஸு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த போர்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
பாருங்கள் இந்த இடத்துல பாசிட்டிவ் பாயிண்ட், இங்கே நெகட்டிவ் பாயிண்ட், இதிலே போட்டிருக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டிருக்கு. நான் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ப்ளஸ் மைனஸ் 12 வோல்ட் கொடுத்தா போதும், இந்த போர்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த போர்டில் வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரவுண்டு, இதில் அவுட்புட் இருக்குது. ஸோ இதில் 220 to 240 வோல்ட் வரும், அவுட்புட் வரும். இங்கே மைனஸ், இது ப்ளஸ், இதை கொடுத்தா போதும். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா இந்த அவுட்புட்டில் உங்களுக்கு ஏசி வோல்ட் ஆர் டிசி வோல்ட் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்ஸ். ஸோ நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், நம்ம இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டில் நாம் ஒரு வீட்டுக்கு நாம் ஒரு ஹோம் தியேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில், அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்வெர்ட்டர் பேக் பண்ணலாம், ஒரு எமர்ஜென்சி லைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டில் வந்து இப்போ என்ன பண்ணலாம், இதில் இப்போ நான் வந்து பயாஸ் பண்ணுறேன் ஒரு பேட்ரி மூலிமா. பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பேட்ரி உங்களுக்கு டெமோவுக்காக 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்ரி, இதை கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படி ரிசல்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த இடத்துல 2 டியூப் லைட் கொடுத்துருக்கேன். 22 வாட்ஸ் பவர் உள்ள டியூப் லைட். இது 230 வோல்ட் ஆப்ரேட்டில் ஆகக்கூடிய டியூப் லைட். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் ஏற்கனவே இதில் 4 டியூப் லைட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் போர்ட்லேயே பண்ணிக்கலாம். மினி இன்வெர்ட்டர். ஓகேவா? இதோடைய ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ப்ரைஸ் வந்து ₹390 வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவையான இந்த மாதிரி உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இருக்குது, ஹெட்லைட். ஸோ எல்லா என்ஜினியர்ஸுக்குமே சேவும், வெரி பிகினர்ஸுக்கே தேவை. ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு காம்பனன்ட்ஸ் கிளியராக தெரியணும், சால்ட்ரிங் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை, இந்த மாதிரி ஹெட் வியர் பண்ணுற மாதிரி ஒரு லென்ஸ் இருக்குது, வித் லைட்டோடு இருக்குது. 4 உங்களுக்கு செட்டாப் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், வியூ கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடியதை. ஓகேவா? தென் அடுத்தபடியாக ஒரு மைக்ரோஸ்கோப், டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் பாருங்கள். ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருக்குது. இது ப்ரைஸ் வந்து ₹1250 வரும் ப்ரைஸ். ஓகேவா? இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உபயோகப்படுத்தி பழக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் போர்டுக்கு ரெசிஸ்டன்ஸுடைய கலர் கோடு, கெப்பாசிட்டர், எஸ்எம்டி காம்பனன்ட்ஸு, ஐசியோட நம்பர் டீட்டெயில்ஸ் சரியாக தெரியல அப்படின்னா நம்ம இதில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென் டைப்பில் இருக்கிறனால எவ்வளோ இன்டீரியராக இருக்கிற இடத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியும், அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்னுடைய வேல்யூ செக் பண்ணுறதுக்கோ, கலர் கோட் பார்க்குறதுக்கோ, நம்பர் பெயிண்டட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்தபடியாக இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு 5 பிட் அயன், 60 வாட்ஸ் பவர், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயன், 6 பிட்டு மொத்தம் இதில் இருக்கும். இதன் ப்ரைஸ் வந்து $450 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது இல்லாமல் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். இதில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது மூலிமா ஃபியூச்சரில் வரக்கூடிய எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து கேட்ஜெட்லையும் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து இல்லை சப்ளை பாருங்கள், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் ஐசோலேட்டாக இருக்குது. நெகட்டிவ் நான் கொடுக்குறேன். பிரைட்னஸ் எப்படி இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்குது. கிளாரிட்டி எந்த இடத்துல டியூப் லைட் இருக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு கிளார் பக்காவாக இருக்குது. ஓகேவா? நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் அசம்பிள் பண்ணணுமா அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக செய்து ஒரு பேட்ரி மட்டும் வேணும். 12 வோல்ட் இருந்தால் போதும். ஆம்பியர் எது வேணால் இருக்கலாம். செல்ஃப் எடுக்காத வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டியூப் லைட் டெமோ பண்ணியிருக்கேன். இதனுடைய வாட்ஸ் வந்து 150 வாட்ஸு. ஸோ 120 வாட்ஸ் வரைக்கும் கன்சூம் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 120 வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 அல்லது 6 டியூப் லைட் கூட ஒர்க் பண்ண வைக்கலாம். எல்இடி டியூப் லைட் தான் லோடு கொடுக்கணும். ஃபேன் யூஸ் பண்ணுறது இருந்தால் பிஎல்டிசி ஃபேன் கொடுக்கணும். ஓகேவா? 1 செகண்ட் நான் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பக்கா பிரைட்னஸ் இருக்குது. பிரைட்னஸ் கொஞ்சம் வோல்ட் அளந்து பார்க்கலாம். அதனால் இந்த டியூப்போட பொசிஷனை நான் மாற்றி வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். இதன் மூலிமா என்னாவும் உங்களுக்கு ரொம்ப ஓவராக கிளார் அடிக்காது. நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, நான் வேணால் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். வேணும்னா ஃபஸ்ட்டு வோல்ட் அளக்கலாம், எவ்வளோ வோல்ட் வருதுன்னு. இந்த இடத்துல டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும். இந்த மீட்டரில் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த மீட்டரில் வந்து நான் வந்து 1000 வோல்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மீட்டரில் 200 வோல்ட் இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து 1000 வோல்ட்ஸ். இப்போ 1000 வோல்ட் இருக்குது. நான் செக் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மீட்டரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ வோல்ட் வருது? 217 வோல்ட். 217 வோல்ட் தெரியுது. ஓகே, சரி. இப்போது ஒரு அனலாக் மீட்டரில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு அனலாக் மீட்டர் எடுத்துக்கலாம். அனலாக் மீட்டரில் நம்ம செக் பண்ணலாம் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு சொல்லி.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அனலாக் மல்டிமீட்டர் உபயோகப்படுத்தி நீங்கள் வோல்ட் அலகு செக் பண்ண கற்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் இந்த மீட்டர், அனலாக் மீட்டரில். இதில் வந்து 250 வோல்ட் டிசி ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் அவுட்புட்டில் 4 டயோடு யூஸ் பண்ணுறதுனால அவுட்புட்டில் உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வோல்ட் அளந்து காமிக்க போகிறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், எல்லா கோர்ஸுமே ரொம்ப முக்கியமான கோர்ஸ் தான். படித்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக் தான் உங்களுக்கு வலுவாக இருக்கும் சப்ஜெக்ட். இந்த ஹார்ட்வேர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு டேட்டாவும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், பிளாக் டயக்ராம் மூலியமாக தான் கிளாஸஸ் கொடுத்துட்டு வரோம். அதனால் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட எலக்ட்ரானிக்கில் கற்று மேலே வர முடியும். நீங்கள் வரணுங்கிறது தான் இந்த சேனலுடைய விருப்பமும் ஆசையும் கூட. ஓகே, படிப்பு முக்கியம் இல்லை, ஆர்வம் இருந்தால் போதும். யார் வேணால் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண தேவையான எல்லா போர்டு அவைலபிளாக இருக்குது. அதேமாரி கிளாஸ் டியில் ஆல் ரேஞ்சஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒர்க் ஷாப் டூல்ஸ் என்னென்ன வேணும் எல்லா டூல்ஸுமே எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வோல்ட் அளக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது பாருங்கள், இப்போங்க மல்டிமீட்டரில் வோல்ட் அளக்கிறேன். 250 வோல்ட் டிசி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது வோல்ட் அளக்கிறேன். ஓகேவா? என்னாவது நியர்லி 230 வோல்ட் 230 வோல்ட்டு இதில் வருது. ஸோ என்ன பண்ண முடியும், நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். நீங்களும் ஒரு அசம்பிள் பண்ணுங்கள் வீட்டுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.